Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வைகையாறு தேனி வருசநாடு மலைப்பகுதியில் தோன்றி தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் என 5 மாவட்டங்களுக்கு உயிர் நாடியாக திகழ்கிறது. சுமார் 50 லட்சம் மக்களின் குடிநீர் தேவைக்கும் ஆயிரக்கணக்கான சதுர கிலோமீட்டர் விவசாய நிலங்களின் பாசனத்திற்கும் ஆதாரமாக விளங்கும் வைகை தற்போது மாசுபாட்டின் பிடியில் சிக்கியிருப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். குறிப்பாக மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட விளாங்குடி முதல் விரகனூர் வரையிலான பகுதியில் சுத்திகரிக்கப்படாத கழிவுநீர் நேரடியாக வைகையில் கலப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. மதுரை மக்கள் நாங்கள் இந்த நதியில் நான் குளிச்சிருக்கேன். எனக்கு பின்னால் என் புள்ள குளிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். என்னாச்சு, என் புள்ள குளிக்கணும்னு ஆசைப்பட்றேன். என் முப்பாட்டேன் அந்த கிருதுமால் நதியில் குளிச்சிருப்பாங்க. அதில் நான் குளிக்க முடியல. இப்போ அதில் சாக்கடையாக போயிட்டு இருக்கு. அதனால நாங்கள் கேட்டுக்கிறது மதுரை மக்கள் ஒன்று தான், இந்த மதுரையில் இருக்க இந்த வைகை ஆற்றை காத்து கொடுக்கணும். இதில் என்னென்ன நல்ல விஷயம் செய்யணுமோ செஞ்சு இதில் நல்ல தண்ணி ஓடணும். அதுதான் எங்களோட இதாக இருக்குது, வேண்டுகோளாக இருக்குது. இதில் நிறையா சாக்கடைகளை செய்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த இங்கனக்குள்ளே கள்ளழகர் ஆற்றுல இறங்குற இடத்துக்கு பக்கத்துலேயே சாக்கடைகளை கலக்கிறாங்க. இந்த சைடு இறைச்சிகள் நிறையா குப்பைகளை கொட்டி அசுத்தம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் தொடர்ந்து வைகை ஆற்றை அழிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது. இதெல்லாம் இந்த ஆளுகிற அரசு கையில் எடுத்து இந்த மதுரையை மறுபடியும் புதுப்பிச்சு தரணும். சித்திரை திருவிழாவில் கள்ளழகர் வைகையில் இறங்கும் பகுதியில் கூட கழிவுநீர் தொடர்ந்து ஓடுவதாக பொதுமக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். அது மட்டுமல்ல, வைகை கரையோரங்களில் இறைச்சி கழிவுகள், பிளாஸ்டிக் குப்பைகள், கட்டிடக் கழிவுகள் கொட்டப்படுவதால் ஆற்றின் சுற்றுச்சூழல் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். இப்போ வைகை ஆறு ரொம்ப 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 மோசமாகவும் அபாயகரமாகவும் இருந்துட்டு இருக்கு. இந்த வைகை ஆற்று இருக்க எல்லாரும் சுருக்கி கொண்டு வருகிறார்கள். 2வது ஜிஹெச்சில் இருக்கிற கழிவுகளும் ஓப்பலா படித்துறையில் இறைச்சி கடைகள், மற்ற அசுத்தமான சாக்கடை தண்ணிகள் எல்லாத்தையுமே உள்ள விடுறாங்க. இந்த நிலையில் சமீபத்தில் மதுரை வந்த ஆளுநர் அர்லேக்கர் வைகை ஆறு கழிவுகளால் மாசடைந்திருப்பது கவலை அளிப்பதாகவும் ஆற்றை பாதுகாக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ஆளுநரின் இந்த கருத்துக்கு பல்வேறு தரப்பினரும் வரவேற்பு தெரிவித்தனர். சோழவந்தான் மதுரை மாவட்ட எல்லையிலிருந்து இது மதுரை கிடக்கிற விரகனூர் டேம் வரைக்குமே வழி நெடுகளையும் குப்பை கொட்டுறது, இறைச்சி கழிவுகளை கொட்டுறது, ரசாயன கழிவு, தொழிற்சாலை கழிவு, வீட்டு கழிவு மொத்தத்தையும் இந்த நம்ம வைகை நிலையில தான் கலக்க விடுறாங்க. இது கார்பரேஷன், மதுரை கார்பரேஷனை ஒவ்வொரு வருடமும் ஒரு நிதியை ஒதுக்கி வேலை செய்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் எந்த வேலையுமே முழுமை அடைஞ்சதும் கிடையாது, அதுக்கான தீர்வும் கிடையாது. மக்களும் குப்பையை கொட்டுறத இது நம்ம எதிர்கால சந்ததிக்காக நம்ம ஒரு சுற்றுச்சூழலை பாதுகாக்கணுங்கிற எண்ணம் வரணும். மக்களும் குப்பையை கொட்டக்கூடாது. அரசை மட்டும் நம்ம கேள்வி வைக்கணும். மக்களும் அதில் இதில் கவனம் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். தூங்கா நாயனுடைய பெரும் துயரம் மதுரை வைகை ஆற்றில் கழிவுநீர் கலப்பது. தொடர்ந்து 35 ஆண்டுகளாக இந்த கழிவுநீர் தொடர்ந்து கடந்து வருகிறது. இதை நடவடிக்கை வேண்டிய மாநகராட்சியோ நீர்வளத்துறையோ எந்த நிர்வாகம், மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எந்த நிர்வாகம் இதுவரைக்கும் இதற்கான எந்த தீர்வையும் கொண்டு வரலை. அதாவது மதுரை ஆற்றில் 35 ஆண்டுகளாக இந்த கழிவு நீர் தொடர்ந்து, அதாவது 8 மாதம் தான் தண்ணீர் ஓடும். அதுக்கப்புறம் 4 மாதம் சும்மா தான் கிடக்கும். அந்த 4 மாதம் இருக்கக்கூடிய அந்த வகையிலே ஒவ்வொரு முறையும் பார்த்தோம் என்று சொன்னால் கழிவு நீர் தான் ஓடுகிறது. அழகர் வர்ற அன்னைக்கே கிட்டத்தட்ட இந்த வட்டம்லாம் தண்ணீர் வர முடியாத அளவுக்கு மிகப்பெரிய வறட்சி இருக்கிறது. வைகை என்பது வெறும் ஆறு மட்டுமல்ல, மதுரையின் அடையாளம், தலைமுறைகளின் வாழ்வாதாரம், எதிர்கால சந்ததியினரின் நீர் ஆதாரம். எனவே மாவட்ட நிர்வாகம், மாநகராட்சி, பொதுப்பணித்துறை இணைந்து வைகையில் கலக்கும் கழிவு நீரை தடுக்கவும், ஆக்கிரமிப்புகளை அகற்றவும், குப்பை கொட்டுவதை கட்டுப்படுத்தவும், சீரமைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் வேண்டும் என்பதே மதுரை மக்களின் ஒருமித்த கோரிக்கையாக இருக்கிறது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக மதுரையில் இருந்து ஒளிப்பதிவாளர் நவீன்குமாருடன் செய்தியாளர் நாகேந்திரன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.